ஹாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளை, என் இஸ்லாமிய சொந்தங்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன் ஃப்ளாஷ் யூடியூப் சேனலின் மூலம் உங்களுக்கு என்னுடைய இந்த மனமார்ந்த இன்றைய காலை வணக்கத்தை, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்ற விஷயம், எனக்கும் அறிவாற்றலை வளர்க்கும், உங்களுக்கும் அறிவுத்திறனை மேம்படுத்தும், என்னையும் இதை காட்டிலும் அதிகமாக சிந்திக்க வைக்கும், உங்களையும் சிந்தித்து உணர வைக்கும் என்கின்ற அடிப்படையிலே இந்த பதிவை, இன்றைய அரசியல் களத்தை நான் உங்களோடு என்னுடைய அறிவுக்கு எட்டின சிந்தனைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த அடிப்படையிலே திராவிட கட்சிகள் ஆட்சி அமைக்கலாம். ஆட்சி அமைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, சந்தர்ப்பங்கள் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் 75-80 ஆண்டுகளினுடைய திராவிட கட்சிகளினுடைய பாரம்பரியம்தான் நம் திராவிட சமூகம். இந்த திராவிட கட்சிகளினால் நமக்கு இன்றைக்கு எடப்பாடி மேலே, ஜெயலலிதா மேலே, எம்ஜிஆர் மேலே, கருணாநிதி மேலே, இப்படி மூத்த தலைவர்கள் மேலே, முன்னாள் தமிழக முதல்வர்கள் மேலே நமக்கு ஏகப்பட்ட குற்றங்கள், குறைபாடுகள், சொல்வதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைய இந்த 26 அரசியல் சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனவேதனை, ஒரு மிகப்பெரிய ஒரு நடக்கக்கூடாத ஒரு செயல் என்று தான் நான் அதை பார்க்கிறேன். தமிழகத்துக்கு இதனால் எந்த ஒரு நன்மையும் நடக்கப் போவதில்லை என்பதை தான் நான் முன்வைக்க விரும்புகிறேன். அந்த அடிப்படையிலே இன்னைக்கு திராவிட கட்சிகள் ஆட்சி அமைக்கலாம். திராவிட கட்சிகள் டிஎம்கே, ஏடிஎம்கே இரண்டும் ஒன்றும் சேர்த்தால் நிச்சயமாக ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அது அவ்வளவு சாதாரணமாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு அதை அவ்வளவு சாதாரணமாக நடக்க விடாது என்பது நன்றாக தெரிந்த விஷயம். மத்தியில் ஆளும் பாஜக நினைத்து திராவிடத்தை அழிக்க, திராவிட கட்சிகளை அழிக்க நினைக்கிது, செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நம் அனைவரும் நன்றாக உணர்ந்த விஷயம். அது தமிழ்நாட்டு மட்டுமல்ல, வட இந்தியாக்களிலும் நிறைய அரசியல் கட்டமைப்புகளை உடைத்து, கூட்டணிகளை உடைத்து, ஆளுங்கட்சிகளை உடைத்து, எம்எல்ஏக்களை, எம்பிகளை விலக்கி வாங்கி குறுக்கு வழியாக ஆட்சியை பிடித்த வரலாறெல்லாம் நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதே கொள்கை கோட்பாடைத்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு பாஜக துடிக்கிறது, ஆர்எஸ்எஸ் துடிக்கிறது, பஜரங்கத்தால் துடிக்கிறது. டோட்டலாக ஆர்எஸ்எஸ் கூட்டணிகள், ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த மதவாத கும்பல்கள் துடிக்கிறது என்பதை இன்றைய அரசியல் களத்தில் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு சூழலை உருவாக்கி, அதன் பின்பு மிகப்பெரிய சக்திகளாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை முறியடித்துவிட்டு, இல்லாமல் ஆக்கிவிட்டு, ஒரு சில திரைப்பின்பங்களுக்கு பின்னாடி இருந்து வந்த, இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்பின்பத்தின் பின்னால் வந்திருக்கக்கூடிய டிவிகே என்று சொல்லக்கூடிய இது போன்ற கட்சிகள், இது போன்ற லெட்டர்பேட் கட்சிகள், இப்படிப்பட்ட கட்சிகளை வைத்து தமிழ்நாட்டுக்குள் கால் ஊண்டி விடலாம், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பயன்படுத்தி தமிழ் மக்களை கொன்று குவித்து விடலாம்,
தமிழ் மக்களை நிம்மதியிழக்க செய்து விடலாம். தமிழ்நாட்டின் மாண்பையும் தமிழ்நாட்டின் கண்ணியத்தையும் சீர்குலைத்து விடலாம் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை தான் கடந்த காலங்களில் செய்தது, இன்று வரைக்கும் செய்து கொண்டிருந்தது. இதை கடந்த சட்டமன்ற தேர்தலிலே வேறு ஒரு நபரை கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்துவிட வேண்டும் என்று துடித்தார்கள். அது யார் என்பது உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு இந்தியாவினுடைய, அதுவும் தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக, இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை கொண்டு வந்து அவர் மூலியமாக இது போன்ற ஒரு வேலையை செய்துவிடலாம் என்று திட்டம் தீட்டினார்கள். ஆனால் ரஜினிகாந்த் அன்றைக்கு பின்வாங்கி விட்டார் என்பது நாம் அறிந்த உண்மை. ஆனால் இன்னைக்கு ரஜினிகாந்த் விஜய் என்று டிவிக்கு விஜய் என்று சொல்லுவதுக்கு கூட எனக்கு வாய் வரல. நான் குசுது பேர சொல்லுவதுக்கு கூட மனம் ஒத்துக்கொள்ள மாட்டேன். டிவிகே என்ற கட்சியின் மூலம் வந்திருக்கும், திரைப்பின்பத்தின் வழியாக வந்திருக்கும் ஒருவரை வைத்து இந்த அளவுக்கு அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புகளை உடைத்து வந்துவிட்டார்கள் என்பதை ரஜினிகாந்த் இன்னைக்கு உண்மையிலே அவர் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் என்பதை தான் நான் சொல்வேன். எப்படின்னா, நம்ம அன்னைக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம நினைந்திருந்தோம்னா இதுபோல் நமக்கு சீட்டு கிடச்சிருக்குமோ, நம்ம உதறி தள்ளிட்டோமோ, நம்ம மோடியும் அமித்ஷாவையும் நம்ம சொன்னதை கேட்காம நம்ம விட்டுட்டோமோ, இன்றைக்கி சிட்டிங் சிஎம்மாக கூட நம்ம இருந்திருக்கலாமே அப்படின்லாம் அவர் நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கொண்டு வந்து விட்டுருக்காங்க என்பது தான் உண்மை. இப்போது திரைப்பிம்பம் டிவிகே தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியலை அமைத்த திரைப்பின்பம் டிவிகே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்டமைப்பை, ஒரு அரசியல் அமைப்பை அமைத்து வைத்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஒரு நல்ல நிலைக்கு கல்வித்துறையிலும் பொருளாதாரத்திலேயும் எல்லா நிலையிலும் மிக மேலோங்க செய்த முன்னாள் முதல்வரும் திராவிடக் கழகத்தின் தாயுமாக இருந்த அறிஞர் அண்ணா, ஈவேரா பெரியார், கல்வியை கட்டமைத்த காமராஜர், இவர்கள் போன்ற தலைவர்களையெல்லாம் இன்னைக்கு புறந்தள்ளிவிட்டு ஒரு அரசியல் சூழ்நிலை இன்றைக்கு இவர்களெல்லாம் பாடுபட்டு வேர்வை சிந்தி இரத்தம் சிந்தி உழைத்த உழைப்பெல்லாம் ஒரே நாளில் தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு பல வருடங்களாக திட்டம் தீட்டி பாஜக, ஆர்எஸ்எஸ், மோடி, பிஜேபி, அமித்ஷா போன்றவர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சாதனையை நம்மளுடைய தலைவர்களை நம்மளுடைய மக்களை வைத்தே தூக்கி எறிய வைத்திருக்கார் என்பதுதான் இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்படிப்பட்ட தலைவர்களின் உழைப்பு இப்படிப்பட்ட தலைவர்களின் உழைப்பினால் தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலம், எல்லா துறைகளிலும் முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்பது யாராலும் மறுத்துவிட முடியாது. தமிழர்கள் கல்வியில் பின்தங்கியிருந்த காலகட்டத்தில் கூட திராவிட ஆட்சிகள் தான் நடந்தது. ஆனால் இன்னைக்கு கல்வியில் முன்னேறி சென்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் யாரால் எந்த ஏணி மேல் எந்த அண்ணா என்று சொல்லக்கூடிய, காமராஜர் என்று சொல்லக்கூடிய, பெரியார் என்று சொல்லக்கூடிய அவர்களை ஒரு ஏணியாக நினைத்து அவர்களுடைய முதுகில் ஏறி அவர்களுடைய அறிவுத்திறனின் அடிப்படையில் இன்றைக்கு கல்வியிலும் தொழில்துறையிலும் முன்னேற்றமடைந்த அந்த திராவிட கட்சிகள், அந்த திராவிட தலைவர்களெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம்
மரியாதை இல்லாமல் போகும் நிமித்தத்திற்கு இன்றைக்கு திமுகவிற்கு படுதோல்வியை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு இந்த திரைப்பின்பம் ஒரு முக்கிய காரணம். டிவிக்கே ஒரு முக்கிய காரணம். திராவிட கட்சிகள் அழிக்கப்படுகிறது. திராவிட பாரம்பரியம், கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் உடைத்து எறியப்படுகிறது. இது தமிழகத்தில் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அபாயம் என்பதை இளைய தலைமுறைகளும் நடுத்தர மக்களும் ஆண்களும் பெண்களும் சிந்திக்காவிட்டால் மிகப்பெரிய ஆபத்தை, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பது உண்மை. இந்த உண்மை காலங்கள் கனியும் போது உங்களுக்கு உணர்வாக இருக்கும், உணர்வீர்கள் என்று நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன். அதற்கு ஒரு உதாரணமும் நான் சொல்வேன். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய விலைமதிக்க முடியாத வாக்கை விலைக்கு விற்று விட்டீர்கள் என்று கூட நான் சொல்லுவேன். விலை மதிக்க முடியாத பொருள், ஆனால் அதையும் நீங்கள் விலைக்கு விற்று விட்டீர்கள் என்று கூட நான் சொல்லுவேன். அல்லது வீணாக தூக்கி எறிந்து விட்டீர்கள். அதனுடைய மதிப்பு, கண்ணியம், இந்த நாட்டில் பிறந்தவன் என்று சொல்வதற்கு மிகப்பெரிய ஒரு ஆழ்மையாக இருக்கக்கூடிய அந்த ஓட்டு என்கின்ற அந்த உரிமை, அதை நீங்கள் தூக்கி எறிந்து விட்டீர்களா, விலைக்கு விற்று விட்டீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வியாகவும் நான் முன்வைக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதற்கு ஒரு உதாரணமும் சொல்கிறேன், அறிவார்ந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் எதற்கு என்று சொல்லி ஒரு பழமொழி தமிழில் உண்டு. அதை நான் கொஞ்சம் மாற்றமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தக்கவாறு நான் அதை சொல்கிறேன். கண்கட்ட பின்பு கல்வி கற்க நினைப்பது முட்டாள்தனமான மனநிலை. கண்கட்ட பின்பு கல்வி கற்க நினைப்பது முட்டாள்தனமான ஒரு மனநிலை அல்லவா என்கின்ற இந்த உதாரணத்தை இன்னைக்கு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது எப்படி சாத்தியமாகாதோ அதே போன்றுதான் இன்றைக்கு நாம் நம்மளுடைய வாக்குரிமையை யாருக்கோ அள்ளி கொடுத்து விட்டு அதன் மூலம் நாம் பயனடைய வேண்டிய நிலையில் அதன் மூலம் நாம் அவதிகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் அடைவதற்கு நாம் காத்திருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய வருத்தம். இதை சில மக்களிடத்தில் நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அவர்களுடைய அறிவுக்கு தகுந்தாற்போல் அவர்கள் சொல்லுவார்கள். நம்மளுடைய ஒரு கோணத்தில் நாம் சிந்தித்து ஒரு செயலாற்றலை, ஒரு செயலை நடக்கப் போவதை, ஒரு செயலை நாம் சொன்ன முன்கருத்தாக நான் சொன்னோம் என்று சொன்னால் அவர்கள் வரும்போது பார்த்து கொள்ளலாம், அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது என்று நினைப்பது சொல்வது, சொன்ன உதாரணத்தை போல் இப்படியெல்லாம் பேசுவார்கள். இப்படி பேசும்போது நான் முன்பு சொன்ன உதாரண மனநிலைக்குத்தான் உங்களை தள்ளுவார்கள் என்பதில் உங்களுக்கு மாற்று கருத்து வேண்டாம். தமிழக மக்கள் உணர வேண்டும். திராவிட கழகங்களின் ஆட்சி நிச்சயமாக அமைக்க முடியும். எப்படி என்றால், ஒரு புள்ளி விவரத்தை, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவர புள்ளி விவரத்தை வைத்து நான் சொல்கிறேன். திரைப்பிம்பம் டிவிகே 108 சீட்டு, அதில் ஒரு சீட்டு வாபஸ் வாங்கி திரும்ப அதில் ரீஎலெக்ஷன் நடக்கும். அப்போது இன்றைக்கு ஒரு சீட்டு தான், ஒரு சீட்டை அவர் ராஜினாமா செய்தே ஆக வேண்டும். பார்லிமெண்ட்டு எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எம்பி சீட்டாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் சீட்டாக இருந்தாலும் யாருமே
2 சீட்டில் பொறுப்பில் இருக்க முடியாது. ஒரு சீட்டை அவர் ராஜினாமா செய்து தான் ஆக வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கி 108 இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு சீட்டு போனால் 107 சீட்டு தான். 234ல் 107 சீட்டு தான் இருக்கார். கூட்டணி வச்சு வர்றதுக்கு முயற்சிக்கிறார். அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நான் சொல்லப்போவது என்னவென்றால், இந்த திராவிடக் கழகங்கள் காலங்காலமாக இந்த தமிழ்நாட்டில் இருந்து இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே இரண்டுமே சேர்ந்து கிட்டத்தட்ட டிஎம்கேயிடம் 72 சீட்டு, ஏடிஎம்கேயிடம் 50 சீட்டு இருக்கிறது. இதை வைத்து இவர்கள் இருவரும் தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சியை அமைக்கலாமே, அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதே. இந்த திராவிட சித்தாந்தங்களை குறைந்தபட்சமாவது காக்க முடியுமே என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். இதில் இருவரும் ஒரு சமரசமாக மாறி தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு அரசியல் அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்து செயல்படலாமே என்கின்ற ஒரு வேண்டுகோளை தான் அவர்களுக்கு நான் வைக்கிறேன். இன்னும் சில அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை காற்றில் பறக்கும் பேப்பரை போல் விட்டுவிடுங்கள். அது லெட்டர்பேட் கட்சிகள் என்று போல தான் அது. அதேபோல் காங்கிரஸ் கூட்டணி, டிஎம்கே கூட்டணியில் 5 சீட்டு இருக்கிறது. அதுவுமே இன்னைக்கு ஒரு சரியான நிலைப்பாட்டில் இல்லை என்பதுதான், அவர்களுடைய நிலைப்பாடும் சரியான நிலையில் இல்லை என்பதுதான், சரியான முறையில் அவர்கள் சிந்திக்க தவறிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய மனமார்ந்த வருத்தம். அதாவது இவர்களுக்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. காங்கிரஸ்காரர்களை பற்றி மரியாதைக்குரிய சகீது அண்ணன் பழனிபாபா அவர்கள் அருமையாக சொல்வார்கள், கதிராடை கிழிந்தால் தைக்க முடியாது, காங்கிரஸ்காரர்களை திருத்தவே முடியாது என்று. எவ்வளோ ஒரு அருமையான வாசகம் தெரியுமா? கதிராடை கிழிந்தால் தைக்க முடியாது, காங்கிரஸ்காரர்களை திருத்தவே முடியாது. இன்னைக்கு நடக்கிற இந்த 26 அசம்பிளி தேர்தலில், எலெக்ஷனில் காங்கிரஸ்காரர்களின் நிலைப்பாடு என்ன? கடந்த எலெக்ஷன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், உள்ளாட்சி தேர்தலாகட்டும், சட்டமன்ற தேர்தல்களாகட்டும், இவர்கள் டிஎம்கேயோடு கூட்டணியில் இல்லை என்று சொன்னால், இவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று தான் நான் கருதுவேன். எனக்கு தெரிஞ்ச இன்றைய இந்த 26 அரசியல் அடிப்படையிலே வைத்து பார்க்கும்போது ஒரு சீட்டு கூட அவர்கள் வந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை தான் நான் உரக்கச் சொல்வேன். ஆனால் கடந்த காலங்கள் வரைக்கும் அவர்கள் ராஜீவ் காந்தியெல்லாம் என்னுடைய அண்ணன், உடன்பிறவாத சகோதரன் என்றெல்லாம் பேசிய ராஜீவ்காந்தி, முக ஸ்டாலினை அப்படியெல்லாம் பேசியவர் தான். அப்படியெல்லாம் ஒரு மனநிலையில் இருந்தவர் தான். ஆனால் இன்றைக்கு கட்சி ஆட்சி அப்படிங்கிற வரும்போது நிலை மாற்றங்கள், தடுமாற்றங்கள் அவருக்கு ஏற்படுகிறது. இது அவருக்கு உகந்ததல்ல. தமிழ்நாட்டிலே மீண்டும் அவர் பிஜேபியை போன்று துடைத்திடப்படுவார். வடமாநிலங்களில் இதுபோல ஆட்சிகள் தவறான முறையில் அவர்கள் செய்துதான் அவர்கள் இன்றைக்கி வடமாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்காரர்கள் அதை முன்னுதாரணமாக காட்டி தூக்கி எறிந்தார்களோ, அதேபோல் காங்கிரஸ்காரர்களை தூக்கி எறியும் நிலை வெகு விரைவில் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் தன்னைத்தானே தெரிவித்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அந்த அடிப்படையில் திமுக கூட்டணியில் இருந்த மரியாதைக்குரிய எம்பி திருமாவளவன், விசிக கட்சியினுடைய தலைவரும், அதேபடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், இவர்களெல்லாம் கூட இன்றைக்கி நேற்றைய தினம் பேட்டி கொடுத்துருக்கும்போது, நாங்களெல்லாம் நிச்சயமாக திமுகவினுடைய கூட்டணியில் தான் இருக்க போகிறோம் என்பதை உரக்க கூறினார்கள்.
ஆனால் இந்த காங்கிரஸ் இதுவரைக்கும் அதை பற்றி வாயை திறக்கவில்லை. அப்போ இன்றைய நிலையில் இப்படிப்பட்ட ஒரு கள நிலவரம் போய்க்கொண்டு இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க முடியாமல் தான் வடமாநிலங்களிலும் அவர்களுடைய ஆட்சியை பறிகொடுத்துவிட்டு பிஜேபிக்கு தாரை வார்த்து விட்டு இன்றைக்கி நடுத்தெருவில் நிற்கிறார்கள். அதே நிலையில்தான் தமிழ்நாட்டிலும் கொண்டு வர அதே நிலையை தமிழ்நாட்டிலும் அவர்கள் முன்னெடுக்க போகக்கூடிய சில மோசமான செயல்களினால் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, அடுத்தபடியாக குளத்தூர் சென்ற முதல்வருக்கு நன்றாகவே தெரியும் எதற்கு சென்றார். குளத்தூருக்கு முதல்வர் தோற்கடிக்கப்பட்ட பின்பும் அந்த மக்களுக்கு நன்றி சொல்ல சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? நம்ம அதை கருத்தில் கொள்ள வேண்டும். அறிவார்ந்தவர்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சிந்திப்பார்கள். கேட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்கள், ஜென்ரல் நாலேஜ் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எப்படி என்றால், நேற்றைய தினம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதிக்கு சென்று அந்த மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி செலுத்த சென்றிருந்தார்கள். உண்மையிலே அது போக வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு விஷயம் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். நிச்சயமாக குளத்தூர் தொகுதி மக்கள் நம்மளை தோற்கடிக்கவில்லை. இனி சம்திங் இதுக்குள்ளே ஒரு மறைமுகமான வேலை நடந்திருக்குது என்பது தமிழ்நாடு சிட்டிங் சிஎம்மாக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அரசியலில் முதிர்வு அவருக்கு தெரியும். அங்கே உண்மை தொண்டர்களையும் அந்த காணொளியிலே நாம் பார்க்க முடிந்தது, போலி தொண்டர்களையும் நாம் பார்க்க முடிந்தது. அதில் சென்னை டைம் என்று சொல்லக்கூடிய ஒரு சேனலில் மக்களிடத்தில் பேட்டி எடுத்தாங்க. அதில் சில மக்கள் உண்மையிலே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை சொல்ல முடியாத துயரத்தில் அழுதார்கள். எனக்கே கண்ணீர் தழும்பியது. சிலர் நன்றி கெட்ட சிலர், இவர்களெல்லாம் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக ஓட்டு போட்டவர்கள். அவர்களெல்லாம் அதிலே ஒரு சிலர் அவர் என்ன நல்ல காரியங்கள் எங்களுக்கு செய்தார் என்றெல்லாம் நாவு கூசாமல் கேட்டார். எந்த ஒரு அரசியல் நாகரிகமோ பொது அறிவோ நல்லவன் யார் கெட்டவன் யார், நம்மளுக்கு நல்லது செய்ய போகிறது யார், நம்மளுடைய சந்ததிகளுக்கு நல்லது செய்ய போகிறது யார் என்பதையெல்லாம் விளங்காத ஒரு அறகுறை இப்படியெல்லாம் பேசினாங்க. சில தாய்மார்கள் உண்மையிலே முதல்வனுடைய தோல்வியை நினைத்து கண்ணீர் வடித்தார்கள். சில தாய்மார்கள் போலி வேஷமாக எல்லாம் நல்லா செஞ்சார், ஆனால் மக்கள் மாற்றி ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு பூசி முழுவும் செஞ்சாங்க. இதையெல்லாம் நேற்று கேட்கக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு என்பதை நினைத்தால் மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைதான் தமிழகத்தில் அரசியல் களம் போய்கொண்டு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தமான செய்தி. இப்படியும் டிஎம்கே திராவிட மண்ணை பாதுகாக்க இணைந்து ஆட்சி அமைக்கலாம். டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் இணைந்து நிச்சயமாக திராவிட மண்ணை பாதுகாக்க ஆட்சி அமைக்கலாம், தப்பு இல்லை. மோடி அமித்ஷாவும் விடமாட்டார்கள். ஆனால் ஒருவேளை அப்படி ஆட்சி அமைத்தால் சிட்டிங் சிஎம்மாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரும்பவும் முதலமைச்சராக வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அவர் கட்சியிலே ஒரு சீட்டை விட்டு கொடுக்கும்படி கேட்கப்பட்டால் நிச்சயமாக அது சாத்தியமாகும், விட்டு கொடுக்கப்படும்.
அப்படி இல்லை என்று சொன்னால் சிறிது காலம் கழித்து இடைத்தேர்தல் நிச்சயமாக விஜய் நின்ற 2 தொகுதிகளில் அவர் எந்த தொகுதியை ராஜினாமா செய்கிறாரோ அந்த தொகுதியில் நின்று வெற்றியடைஞ்சு மீண்டும் சிட்டிங் முதலமைச்சராக வருவதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு புள்ளி விவரம். அதே போன்று எடப்பாடி அவர்கள் துணை முதல்வர் என்கின்ற ஒரு அந்தஸ்துக்கு இருக்கலாம். தமிழ்நாட்டினுடைய திராவிட கழகங்களுடைய மாண்பை பாதுகாக்கும் அடிப்படையில் அவர் இருக்கலாம். துணை முதலமைச்சர் என்று இருக்கலாம். ஆக டிஎம்கே ஏன் இருக்கலாம், தப்பு இல்லை. ஏடிஎம்கே என்பது தனிமையாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அல்ல. எம்ஜிஆரினுடைய தாய் கழகம் டிஎம்கே. அண்ணா காலத்திலிருந்தே எம்ஜிஆர் டிஎம்கேல தான் இருந்தார். அதன் பின்பு பிரிந்து அவர் தனியாக ஏடிஎம்கே ஆரம்பித்தார். அதனால் சண்டைக்காரன் காலில் விழுவதை விட சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்து விடுவோம் என்கின்ற அடிப்படையில் தமிழக மாண்பை எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் கட்டமைத்த இந்த தமிழ்நாட்டினுடைய மாண்பை, கல்வித்துறையை, மருத்துவத்துறையை, பொருளாதாரத்துறையை, தொழில்துறையை பாதுகாக்க வேண்டும். நம் நாட்டு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே எடப்பாடியும் மு.க. ஸ்டாலினும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இறங்கி வந்தாலும் எடப்பாடி இறங்கி வருவது மிகப்பெரிய விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் என்னுடைய கருத்து, இவர்கள் இருவரும் அப்படி ஆட்சி அமைத்தார்கள் என்று சொன்னால் மூன்றாவது ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டிருக்கும் திரை நிழலுக்கு பின் இருந்து வந்த டிவிகே என்ற கட்சி இதோட எனக்கு அது எப்படி சொல்வது என்று சொல்ல முடியலை. ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கலாம். தமிழ்நாட்டுக்கு வரவிருக்கும் அமித்ஷா, மோடி போன்றவர்களுடைய மிகப்பெரிய வன்கொடுமையிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கலாம் என்கின்ற அடிப்படையை முன்வைத்து இந்த விவரத்தை நான் சொல்கிறேன். அதேபோல் டிவிகேக்கு மிகப்பெரிய ஓட்டு ஒன்றும் இல்லை. மொத்தத்திலே 15,000 ஓட்டு தான், 15 லட்சம் ஓட்டு தான் அதிகமாக வாங்கியிருக்கிறார்கள். வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் குறைஞ்ச ஓட்டில் தான் வந்திருக்கிறார்கள். 15 லட்சம் ஓட்டு தான் அதிகமாக வாங்கியிருக்கார்கள் என்பது தான் இன்றைக்கு புள்ளி விவரம் நமக்கு சொல்கிறது. அந்த அடிப்படையிலே கூடுதலாக வாங்கிய ஓட்டு 15 லட்சம் தான். திரைப்பின்பம் 2 தொகுதியில், அதை நான் முதல்ல சொல்லிட்டேன், 2 தொகுதியில் போட்டிகிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்த போது அந்த தொகுதியில் நின்று கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று நிச்சயமாக சிட்டிங் முதலமைச்சராக வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த நிலைப்பாட்டை நான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிர்க்கட்சியும் எதிரும் புதிருமான ஒரு அரசியல் சிந்தனைகள், சித்தாந்தங்கள், வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு மூன்றாவது ஒரு கட்சியினை, ஒரு அமைப்பினை தமிழ்நாட்டுக்கு கேடு விளைவிக்க, தீங்கு விளைவிக்க துடிக்கக்கூடிய அமித்ஷா, மோடி போன்றவர்கள் கொண்டு வரக்கூடிய திரைமறைவின் திரை நிழலிலிருந்து வந்த டிவிகே போன்ற கட்சியை ஆட்சி பீடத்தில் அமர வைத்து நம் நாட்டு மக்களுக்கு ஏற்படும் துன்பங்களையும் துயரங்களையும் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு போராடி கொண்டு இருப்பதை விட அவரை இப்படிப்பட்ட இந்த திரைப்பிம்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் இருவரும் விட்டு கொடுத்து இருவருமாக சேர்ந்து ஆட்சி அமைத்து தமிழக மக்களினுடைய அனைத்து உரிமைகளையும் தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை, மருத்துவத்துறை, பொருளாதாரத்துறை, தொழில்துறை, அத்தனை துறைகளிலும் எம்ஜிஆரும், ஜெயலலிதாவும், கலைஞரும், மு.க. ஸ்டாலினும், எடப்பாடி போன்ற அனைவருமே உருவாக்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு பங்கு இருக்கிறது.
திராவிட கழகங்களுக்குத்தான் அந்த உரிமை இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே என்னுடைய கருத்தை அரசியல் தலைவர்களாகிய உங்களுக்கும், தமிழக மக்களாகிய என் தொப்புள் கொடி உறவுகளுக்கும், என் இஸ்லாமிய சமுதாயத்தவர்களுக்கும் நான் என்னுடைய உள்ளத்தில் பட்ட கருத்தை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவை நீங்கள் நன்கு கேட்டு உணர்ந்து அறிவார்ந்தவர்களாக, சிந்தனையாளர்களாக இந்த உலகத்தில் தமிழ்நாடு மீண்டும் ஒரு முன்மாதிரி மாநிலமாக அமைய வேண்டும். அதற்கு உங்களுடைய கல்வி ப்ளஸ் உங்களுடைய பொது அறிவுதான், சிந்தனைகள்தான் தேவை என்பதை கூறி, அந்த அடிப்படையிலே நம்மளுடைய தமிழ்நாடு மீண்டும் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக வருவதற்குண்டான வழிவகைகளை இனி வருங்காலங்களில் சிற்பி கல்லை செதுக்குவதைப் போல ஒரு கடலுக்குள் இருக்கும் முத்தை எடுத்து உடைத்து அதற்குள் ஒளிர்கின்ற அந்த முத்துக்களின் ஒளிர்வைப் போல நம்மளுடைய உள்ளங்களையும் மூளைகளையும் நாம் அறிவாலும் ஆற்றலாலும் சிந்தனையாலும் பிரவேசிக்க செய்து இந்த ஒளியின் மூலம் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நன்றாக வாழ்வதற்கு நாம் அயராது உழைப்போம், பாடுபடுவோம். இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் நமக்கு உறுதுணையாக இருப்பான். ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய மூன் ஃப்ளாஷ் யூடியூப் சேனலுடைய அனைத்து வாடிக்கையாளர்களும் இந்த வீடியோவை அதிகமாக பகிருங்கள். இன்னும் இது போன்ற ஆதாரப்பூர்வமான புள்ளி விவரங்களோட அரசியல் களங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு நீங்கள் தரக்கூடிய வாய்ப்பு தான் எனக்கு ஒரு இன்னும் அதிகமான வீடியோக்களை பதிவுகளை போடுவதற்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். இதில் எனக்கு சம்பாதிக்கணும்னு யூடியூப்பில் வச்சு சம்பாதிக்கணும்லாம் நிறைய சொல்லுவாங்க. எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை. இன்னும் அறியாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், தெரியாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய பேர் யார் யார் எந்த கட்சியில் நிற்கிறாங்க, இது எந்த கட்சி அப்படின்னு தெரியாத மக்களெல்லாம் இன்னும் நம்மளுடைய சமுதாயத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியை பிறருக்கு சொல்லி, எனக்கு தெரிந்த அறிவார்ந்த விஷயங்களை மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களை புரிய வைத்து இந்த நாட்டில் நாமும் நல்லபடியாக, இந்த ஜெனரேஷனும் நல்லபடியாக வாழ்ந்து பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன்களும் நல்லபடியாக வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளை தவிர, இந்த யூடியூப்பில் இதனால் நேரத்தை நான் வீணாக்கி பேசி இதனால் எனக்கு எந்த பலனும் நான் எதிர்பார்த்து செய்யவில்லை. என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளை எல்லோருக்கும் உங்களுடைய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எனக்கு குறைஞ்ச சப்ஸ்கிரைப்ஸ் தான் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பகிர்கள். என்னுடைய இந்த வீடியோ எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக இந்த பதிவு இருக்க வேண்டும். அவர்களும் புத்திசாலிகளாக, நியாயமானவர்களாக, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நீதி, நேர்மை என்கின்ற அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொருவரும் செதுக்கிக் கொள்வதற்கு ஒரு சிகரமாக இந்த வீடியோ அமையட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து இந்த பதிவிலே இன்றைக்கு நான் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை அல்லது நாளை மறுநாள் கள நிலவரத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள மீண்டும் வருவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன்.